ட்ரூ ப்ராமிஸ் 4 49வது அலை இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஷாக்காக தான் இருக்கும். கியூபா, ஜப்பான் இந்த இரண்டு நாடுகள்லையுமே அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்காமலே அறிவிச்சிருக்காங்க. யாரு? மக்கள்கிட்டயே அந்த விஷயம் பரவி இருக்கு. எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாட்டில், ஈரான் வாருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. UAE இந்த 3 எழுத்து இருக்குல்ல, அதில் 2 1 அதில் மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே காற்றுல பறக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இதையும் ஈரான் தான் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவிலேருந்து அப்புறப்படுத்தப்படமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இன்று இரவு UAE தாங்குமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ட்ரூ ப்ராமிஸினுடைய 49 வேவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பாக IRGC சில ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே பத்தி எரிய போகுது அப்படின்னு. அதுவும் அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகள் உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத வகையில் அடி வாங்க போகுது. லாங் ரேஞ்ச் மிசைல் யூஸ் பண்ண போகிறாங்க ஈரான் அப்படிங்கிற தகவல். இது ரொம்ப ரொம்ப காட்டமான ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த கார்க் அப்படிங்கிற அந்த தீவு தான். அதன் மீது அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய குறி, தரைப்படையை இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம், இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் வகுத்திருக்கக்கூடிய வியூகம் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. அதை நான் வரிசையாக சொல்கிறேன். இந்த 49 வேவ்ல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் நம்மகிட்ட சிக்கியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரியான ஏவுகணைகளை தான் ஏவ போகிறாங்க. இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிற எச்சரிக்கையையும் இப்போ ஈரான் விடுத்திருக்காங்க. சொன்னனே அவங்க கூட சேராதன்னு சொன்னனே, சேர்ந்தியே இப்போ பாரு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு இப்போ ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி UAE பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, UAE தளத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் டைரக்டாக ஈரான் மேலே பாஞ்சதுனால இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதும் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் மீதும் ஈரான் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இப்போ ஐக்கிய அரபு அமீரக மக்கள் துறைமுகம் மற்றும் கப்பல் துறைகள், அது மட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களில் இருந்து விலகி ஓடிருங்க, இல்லாட்டி உங்க மேலேயே அடி விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். அமீரகத்திலிருந்து ஈரானிய தீவான அபு மூசாவை குறி வச்சு இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய அந்த அட்டாக் தான், அதற்கு இடம் கொடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லி இப்போ UAE மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது, இதில் காசா மக்கள் மீதான அக்கறையும் இதில் இருக்குது ஈரானுக்கு. காரணம் என்னன்னா, UAE, சவுதி அரேபியா இந்த 2 நாடுகளுமே ட்ரம்பினுடைய மருமகன் ப்ளஸ் ட்ரம்போட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. இதனால காசா மக்கள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நாட்டினுடைய நிலம், அந்த நாட்டினுடைய வளம் சுரண்டப்பட்டது. இதற்கு காரணம் சவுதி அரேபியா, UAE அப்படிங்கிற இந்த 2 கண்ட்ரிஸ் தான். இது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி முழுவதுமே பத்தி எரிய வைக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்போ செய்ய தொடங்க போகிறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். தேவையில்லாமல் நீ எதுக்கடா சிக்கிற, நீ என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உக்ரைன் இப்போ ஈரானுக்கு பலிகடா அப்படிங்கிற அளவுக்கு மாறி போய் நிற்குது. உக்ரைன் குறித்து ஈரானுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அஜீசி இப்போ ஒரு செய்தித்தாளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது, இஸ்ரேலுக்கு ட்ரோன்கள் கொடுக்கறது நீங்க தான், உங்க மேல நாங்க அட்டாக் பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு தார்மீகமா இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனம் 51வது பிரிவின் கீழே முழு பிரதேசத்தையும் தாக்குவதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிப்போம். எப்படி அமெரிக்கா எங்களுடைய இலக்குல இருந்து தப்பாம இருக்கோ, அதே மாதிரி எங்களுடைய அடுத்த இலக்கு நீதான் அப்படின்னு உக்ரைனை பார்த்து இப்போ இவர் கொக்கரிச்சிருக்காரு. ஈரான் இப்போ அலர்ட் ஆயிட்டாங்க. இந்த கார்க் அப்படிங்கிற தீவில் முறை நடத்தப்பட்ட அட்டாக்கு, அதற்கு பிறகு அமெரிக்க படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி ஓடிட்டாங்க. மறுபடியும் அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா ஈரானுடைய தற்காப்பு நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கார்க் தீவுங்கிறது ஈரானுடைய கடற்கரையிலிருந்து 15 மைல் தொலைவில் தான் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு தனி இராணுவ படையவே ஈரான் வச்சுருக்காங்க. ஏன்னா 90% ஆயில் அங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ கடலோர பீரங்கிகள் எல்லைக்கு பக்கத்திலேயே வச்சுருக்காங்க. யாரும் இறங்கி வந்தாங்கன்னா சுட்டு தள்ளுறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தரைப்படையை உள்ள இறங்கவே விடக்கூடாதுங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. அப்படி தரையில் இறங்க முயற்சித்தாங்க அப்படின்னா அவங்க இதே இடத்துல இறந்து போயிடுவாங்கடா அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ பிரதான நிலப்பகுதி முழு நேரமுமே எல்லை கட்டுப்பாட்டு காவலர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஈரானுடைய எல்லைச்சாமி யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசாமிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு சபதம் எடுத்திருக்காங்க. கார்க் அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அது உங்களுக்கும் சொந்தமானது தான். நீங்கள் உங்களுடைய வீட்டில் எரிபொருளை எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கார்க்கினுடைய தீவினுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம். அது உயிர்ப்போடு இருப்பது ரொம்ப முக்கியம். அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய 25% அந்த ஆயில் தொடர்பான உறவுங்கிறது கட் ஆகும். இது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே பாதிப்பு. அதனால தான் ட்ரம்ப்பு அந்த தீவுக்குள்ளே போய் சில பைப்லைனை மட்டும் அட்டாக் பண்ணாரே தவிர ஒட்டுமொத்த உற்பத்தியையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலையவோ ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கோ பெரிய அளவில் அதில் நடத்தலை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கார்க் தீவு தன்னுடையதாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை ட்ரம்ப்புக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அதை மையமாக வச்சு தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் அவர் எப்படி சொல்கிறது திருடுவதற்கு திட்டம் போடுறாரு. ஸோ வளமான இடத்துல நம்ம தேவையில்லாமல் எதுக்கு அட்டாக் பண்ணணும், எப்படியாவது ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் உறுதியாக இருக்கார். அதுதான் அவர் வச்சுருக்கக்கூடிய இந்த எபிக் ஃபியூரி அதனுடைய திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கும். அதை ஈரான் எப்படி முறியடிக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கன்னிவெடிகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள், திரள் படகுகள் இதெல்லாம் தாண்டி ஈரானுடைய கடல் பகுதிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கன்னிவெடிகள் மூலியமாக அதை புதைச்சி வச்சுருக்காங்க கடலுக்குள்ளேயே. அதை தாண்டி எப்படி அமெரிக்க வீரர்களால் போக முடியும் அப்படிங்கிற பெரிய அச்சம் இருக்குது. இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விளைவும் கூட. அதனால தான் அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்துருக்காங்க. டைரக்ட் வாரில் ஈடுபடலை. மனுஷனும் மோதினா மட்டும்தான் ரிசல்ட் தெரியும். டாக்டர் ஹசன் பார்தூசி அப்படிங்கிற நபர் ஒரு முக்கியமான சேனலுக்கு, இங்கிலீஷ் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். ஈரானில் 5000 ஆண்டு கால நாகரிகம் இருக்குது. அதை பண்பாடையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் அழிக்கக்கூடிய வேலையை இப்போது அமெரிக்க அரசும் இஸ்ரேலிய அரசும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் அனாதைகள். இவங்க தான் தொடர்ச்சியாக ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்திக்கிட்டு உலகம் முழுவதும் இப்போ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் மக்கள் என்ன பண்ணாங்க? ஈரான் மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தோடு ஆழ்ந்த பிணைப்பு கொண்டவங்க. அவங்க வாட்டுக்கு முக்காடை போட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தொழுதுகிட்டு அமைதியாக போயிட்டு இருந்தாங்க. ரமலான் மாதத்தில் கூட நிம்மதியாக அவங்களை இருக்க விடலைன்னு வருத்தத்தை பதிவு செஞ்ச அவர் கலாச்சார பாரம்பரிய சின்னங்களை தொடர்ச்சியாக அளித்து வருவது ட்ரம்ப்புக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. இது தவறான விஷயம்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். It's not about the buildings or architectures. It's about the humanity. Humanity is under attack. The cultural heritage, it's the symbolic crystallization of the human civilization. Especially when you, in any country, when UNESCO accept to any cultural heritage site as a world cultural heritage site, it means it's not. நம்ம ஊரில் பார்த்தது மாதிரியான அந்த யாழியோட சிற்பம்லாம் அதில் இருந்தது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அடுத்ததா கியூபா அப்படிங்கிற தேசம் கம்யூனிச தேசம். அந்த கம்யூனிச தேசத்தில் இப்போது அந்த கம்யூனிசம் உயிர்ப்போடு இருக்கான்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்வதற்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட இருக்குது அதனால் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மாறிப்போச்சு. இதான் இங்கே பெரிய அளவில் போராட்டங்களுக்கு காரணமாக இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை தொடர்ச்சியாக அந்த நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த நாட்டினுடைய வளத்தை சுரண்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. உலகத்திலேயே அதிகமான அளவில் சர்க்கரை ஆலைகள் இருக்கக்கூடிய தேசம் அது. படித்த மக்கள் வாழக்கூடிய தேசம், அதிகமான டாக்டர்கள் வாழக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்த இப்போ திருடுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ப்ராட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஊரே தீக்கரையாக மாறிக்கிட்டு இருக்கு. 60 ஆண்டு கால அமெரிக்காவினுடைய தடையை எதிர்த்து போராடிய ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா உள்ளிட்ட நபர்கள்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக தத்துவம் இப்போ தலைமை தாங்குமான்னு கேட்டால் அந்த தலைமையை ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல மக்கள் அந்த இடத்துல இல்லை. தான் யார் அப்படின்னு தெரியாத கூட்டம் கியூபாவில் இன்னைக்கு ப்ராட்டஸ்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அது தொடர்பான காட்சிகள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தன்னுடைய பொருளை தானே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த முட்டாள் கூட்டம். இந்த மக்களுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. பட் ஈரான் எப்போதுமே போரை விரும்புறதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அப்துல் மஜீத் ஹக்கீம்
பிலாக்கி அப்படிங்கிற நபர், ஈரானுடைய உச்ச தலைவருடைய பிரதிநிதி, அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுறது அப்படிங்கிறது எங்களுக்கும் சிரமமாக தான் இருக்குது. எல்லாருமே எங்களுடைய உறவினர்கள் தான், இங்கே இருக்கிறவங்களும் எங்களுடைய உறவினர்கள் தான் அப்படிங்கிறத நம்முடைய இந்திய மக்களுக்காக இவர் பேசியிருக்கார். மக்களுடைய துயரத்தை கண்டு நாங்கள் ஒன்றும் மகிழ்ச்சி அடையவில்லை, எங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வேற என்ன பண்ணுறது, சரண்டராக சொல்கிறீங்களா, அடிமையாக சொல்கிறீங்களா, அது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த உலக தலைவர்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றா நீங்கள் வரமாட்டீங்களா, அப்போது நாங்கள் எண்ணெய் கொடுக்காட்டி உங்களுக்கு இங்கே பெட்ரோலே யூஸ் பண்ண முடியாது, அப்போ எங்களுடைய எண்ணெய் மட்டும் வேணும், நாங்கள் வேணாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ போரை நிறுத்துறதுக்கு உலக தலைவர்கள் குரல் கொடுக்கணும். நீங்கள் ஒதுங்கி போய் நின்றீங்க அப்படின்னா நாங்கள் ஒய்யாரமாக நின்று போர் பண்ண தாண்டா செய்வோம் அப்படிங்கிறத அன்பாக சொல்லியிருக்காங்க. வடகொரியாவினுடைய ஏவுகணை சோதனை கூட கிடையாது, 10 பாலிஸ்டிக் மிசைல் டைரக்டாக ஜப்பானுடைய கடல் பகுதியிலேயே வந்து விழுந்தது. ஒன்று யதார்த்தமாக விழுந்ததுன்னா ஓகே, 10 எப்படி யதார்த்தமாக விழுகும்? அதுதான் இங்கே ஜப்பானை பதற வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, டகாய்ச்சி சும்மாவே பயந்தவங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா அவங்களுடைய மைக்கில் பேசாமல் ட்ரம்பினுடைய மைக்கில் போய் பேசக்கூடியவங்க, அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போது வடகொரியாவினுடைய அந்த மிசைலை பார்த்தோன்னே ஆடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அனுப்பிய படையை திருப்பி எடுத்திருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருந்து. இப்போது பதில் வந்து சாதகமாக வந்ததற்கு பிறகு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டில் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் உத்தரவுகளாக வெளியே வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் பிரதமராச்சே. தகவல் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் தகவல் கொடுங்க நம்முடைய அதிகாரிகள். விமானங்கள், கப்பல்கள் மற்றும் பிற சொத்துக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யுங்க. அதே நேரத்தில் அவசர சூழ்நிலைக்கு தயாராக இருந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் அனைத்தையுமே பத்திரமா ஒரு போஸ்ட்மேனாக நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.